வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு குடிநோயாளி. அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். கல்பாறையை கலற்றி போடு, குணக்கோளாறுகளை களைத்தல். 7வது படி. திருமதி பிட் அவர்களின் பகிர்வதை கேட்போம். நான் பலமுறை 6வது படி பரிந்துரையை தாக்க முயற்சித்து உள்ளேன். அதுவும் என்னை பலமுறை திருப்பி தாக்கியுள்ளது. எங்களுக்குள் வெளிப்படையாக பலமுறை நடந்த போர் செயல்களால் என் மனம் அமைதி கெட்டு போயிருந்துள்ளது. புயலுக்கு பின் அமைதி என்பது போல் பலமுறை மன போராட்டங்களுக்கு பின் மன அமைதியையும் அனுபவித்து உள்ளேன். பல தருணங்களில் வேண்டுமென்றே 6வது படி பரிந்துரையை நான் புறக்கணித்தும் உள்ளேன். இந்த 6வது படி பரிந்துரையில் எந்தவித அர்த்தமும் இல்லை என்று கடுமையாக கூறவும் செய்துள்ளேன். சில வருடங்களுக்கு முன் 12 படிகளை குறித்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் தொடர்ச்சியாக நான் கலந்து கொண்டேன். முதல் 5 படிநிலை பரிந்துரைகளில் என்னால் இயன்றளவு சிறப்பாக செயல்பட்டதாக எனக்கு தோன்றியது. என் குணக்கோளாறுகளை குறித்து நீண்டதோர் பட்டியலை தயாரிக்கவும் செய்தேன். எண்ணிக்கையின் அடிப்படையில் 30 குணக்கோளாறுகள் இருந்தனர். ஒரு மூத்த நண்பரது குணமடைந்தலை நான் வியந்து பாராட்டியதும் உண்டு. அவரது ஆலோசனைப்படி என்னுடைய ஒவ்வொரு குணக்கோளாறுகளையும் கொட்டை எழுத்துக்களில் தனித்தனியாக சிறு சிறு அட்டைகளில் எழுதி வைத்து கொண்டேன். ஒரு குடுவையில் அந்த அட்டைகளை போட்டும் வைத்து கொண்டேன். ஒவ்வொரு நாள் காலையில் கண் விழிக்கையிலும் அக்குடுவையில் இருந்து ஒரு அட்டையை எடுத்து அந்த அட்டையில் காணப்பட்ட கோளாறுகளினை அன்றைய தினம் அகற்ற செயல்பட வேண்டும் என அதிகாலையிலே தீர்மானித்து கொள்வேன். சினம், பயம், ஆணவம், மனக்கசப்பு, புறம் பேசுதல், முரட்டுத்தனம், கழிவிரக்கம், சோம்பேறித்தனம், கவலை, சகிக்க முடியாதன்மை. ஏதோ ஒரு குணக்கோளாறு எழுதப்பட்ட அட்டை என் கையில் வரும். அந்த நாள் 24 மணி நேரமும் அந்த குறிப்பிட்ட குணக்கோளாறுகளை குறித்து சிந்திப்பேன். அப்படி செய்வதால் அக்குணக்கோளாறுகள் குறைவது போலவும் மறைவது போலவும் என்னுள் உணர்வேன். அது ஒரு விளையாட்டை போல் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குணக்கோளாறை எடுத்துக்கொண்டு அதனுடன் மல்யுத்தம் செய்யும் அந்த விளையாட்டை நான் மகிழ்ந்து விளையாடினேன். செயல் திட்டத்தில் உண்மையுடன் செயல்பட்டு நான் முன்னேற்றம் காண்பதாகவும் உணர்ந்து கொண்டேன். இந்த குணக்கோளாறுடன் சண்டையிட்டு விளையாட்டை நான் மிகைக்காக விளையாடுகின்றேன் என்று எனக்கு தோன்றவே இல்லை. விளையாட்டான 30 குணக்கோளாறுகளும் உள்ளனர். ஆணவம் என்ற குணக்கோளாறுடன் சண்டையிடுவது பரவசம் ஊட்டுவதாக இருந்தது. என்னிலிருந்து பெரும்பாலான குணக்கோளாறுகளை தீவிரமானதாக நான் கருதவில்லை. எனக்கு நானே உண்மையாக இல்லாமல் இருப்பதும் அப்படி ஒன்றும் பெரிய குணக்கோளாறாக எனக்கு தோன்றவில்லை. நான் கொண்டிருந்த மோசமான பழக்கங்கள் ஏதோ ஒரு அளவில் அனைத்து மனிதர்களும் கொண்டிருப்பதாகவே எனக்கு தோன்றியது. 2-3 வருடங்கள் இந்த விளையாட்டை நான் விளையாடி கொண்டுதான் இருந்தேன். நான் செய்வதைப் போல் செய்தால் மிகுந்த நன்மை விளையும் என்று என் சக மனிதரிடம் வலியுறுத்தி கூறிக்கொண்டிருந்தேன். இந்த 6வது படி பரிந்துரை நாம் தயாராக இருக்கையில் இறைவன் நமது குணக்கோளாறுகளை அகற்றுவார் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. நல்ல அறுவடை வேண்டுமென இறையருள் பேராளரிடம் வேண்டி பின் அருவாளை எடுக்காமல் அறுவடை செய்ய போக முடியும் என்று 6வது படிக்கு என் பங்கில் ஒரு புதுமையான விளக்கத்தை அளிப்பேன்.
ஒவ்வொரு நாளும் நான் தேர்ந்தெடுத்து எதிர்கொள்ளும் குணக்கோளாறுகள் அகற்றப்பட என் உயர்ந்த சக்தியின் உதவியை கேட்கத்தான் செய்வேன். ஆனாலும் இரையற்றல் பேராற்றலின் எனது குணக்கோளாறுகளை களைய எனது சொந்த சக்தியை உபயோகிக்க விரும்புகிறது. எனவே என் மனம் விரும்புகிறது என்றே என் மனதில் உணர்வேன். எவ்வளவு களைத்தெறிந்த பின்னரும் அக்குணக்கோளாறுகள் மீண்டும் மீண்டும் முளைத்த வண்ணமாக இருந்தன. நான் என் குணக்கோளாறுகளை எதிர்த்து எவ்வளவு வலிமையுடன் போராடுகின்றேனோ அதே வலிமையுடன் அவை என்னை திரும்பி தாக்கி என்னுடன் போராடினர். நான் மிகவும் ஊக்கம் இழந்து போனேன். நான் விருப்பமுடன் செயல்படவே தீர்மானித்தேன். முடிந்தளவு முயற்சித்து விட்டேன். இனி 6வது படி பரிந்துரை செயல்படுவதை கைவிட்டு எனக்கென கோளாறுகளை அட்டைகளை நிறைந்த குடுக்கை என் கண்ணுக்கு தெரியாத மறைவான ஓரிடத்தில் வைத்து விட்டு செயல் திட்டத்தை பிற செயல்களில் என கவனத்தை திருப்பி மும்முரமாக செயல்பட முயற்சித்தேன். எனது மீட்படைதல் ஆறுதல் அடைவேன். என் வாழ்வில் அனைத்து அம்சங்களிலும் தோழமை தத்துவங்களை கடைப்பிடிக்க முயற்சிப்பேன். அதன் பின் எங்கிருந்தோ என்னை அறியாமல் என் சக மனிதர் ஒருவர் மீது மிக ஆழமான ஒரு வெறுப்பு முனைந்து எழும். அதை குறித்து வேதனையடைவேன். அந்த வெறுப்பை நீக்க வேண்டும் என பிரார்த்திப்பேன். ஆயினும் அந்த வெறுப்பையும் மனக்கசப்பையும் குறித்து எவரிடமும் பேச மாட்டேன். என் தூக்கம் கெடும், அஜீர்ணம் உருவாக்கும், சோர்வடைவன், மனநலம் பாதிக்கப்பட்டால் உடல்நலம் பாதிக்கப்படும் என்று எந்த ஒரு சாதாரண மருத்துவரும் கூறுவாரே. அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் எனது குழு 6வது படியை பற்றி ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் ஏற்பாடு செய்தது. அப்பொழுது கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முன்னர் 12 படிகள் 12 கோட்பாடுகள் புத்தகத்தை எடுத்து முழுமையாக படித்தேன். அப்புத்தகத்தை பல முறை நான் படித்து உள்ளேன். ஆயினும் இம்முறை படிக்கையில் எப்போதும் அறிந்திராத புதிய அர்த்தங்களை முதலாக அறிய வந்தேன். என் குணக்கோளாறுடன் முழு பலத்துடன் சண்டையிடுவதற்கு பதிலாக அவற்றை இறைப்பேராற்றலின் பாதங்களில் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் என்ற கருத்து முதலாக என் மனதில் உதித்தது. என் கரங்களை விரித்து என் இதயத்தையும் மனதையும் திறந்து வைத்து இறைப்பேராற்றலிடம் இவ்வாறு நான் கூற வேண்டும்: இறைவா, இதோ என் குணக்கோளாறுகள் அனைத்தும் பாதத்தில் வைத்து விட்டேன். அது என்னிடமிருந்து அகல்வதற்கு எனக்கு உதவி செய்யும். இத்தருணத்தில் நான் இறைப்பேராற்றலின் பாதத்தில் சமர்ப்பித்து என் மனதில் ஆழமாக வேரூன்றிருந்த அந்த வெறுப்பையும் மனக்கசப்பையும் அகல வேண்டும் என்று முழுமையாக விரும்பினேன். விரும்பியவாறு நிகழ்ந்தது. வெறுப்பை மறந்து அதை மீண்டும் மனதில் எட்டிக்கூட பார்க்கவில்லை. அன்றிலிருந்து அதே முறைமையை எனது அனைத்து உணர்வுகளை தடுமாற்றமும் பிரச்சனைகளையும் அகழ்வதற்கு கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அதன் விளைவு நிகழ்ந்து நான் என் மனதில் 100% முழுமையான விருப்பத்தை கொண்டு இருக்காவிட்டால் இச்செயல் முறைமை செயலாற்றாது என்பதை நான் மறக்கலாகாது. 6வது படியில் கூறப்பட்டுள்ள பரிந்துரை மிக துல்லியமாக நான் செய்ய வேண்டியதை தெளிவாகவும் எளிமையாகவும் கூறுகிறது. கூடுதலும் இல்லை, குறைவும் இல்லை. வலிவை உருவாக்கி என் முன்னேற்றத்தை தடுத்த பல காலமாக என்னுள் வேரூன்றி போயிருந்த குணக்கோளாறுகள் நான் 100% முழுமையான விருப்பத்தை பெற்ற அடுத்த கணமே என்னை விட்டு அகலும். அவை அனைத்தும் நிரந்தரமாக நீடிக்கப்படாவிட்டாலும் கூட சில குணக்கோளாறுகள் அகல காத்திருக்கவும் செய்யும். அவை மீண்டும் திரும்புகையில் மிகவும் வலுவிழந்து இருக்கும்.
அவை எளிமையாகவும் சுலபமாகவும் அகலவும் செய்யும். என் செயல் அடிமைத்தனத்தை ஒரு நாள் அடிப்படையில் தள்ளி வைத்து எப்படி மீட்படைந்தேனோ அதே போல் என் குணக்கோளாறுகளையும் ஒரு நாள் அடிப்படையில் தள்ளி வைத்து அவற்றில் நான் மீட்படைந்தேன். என் ஆணவத்தை அகற்றுவதில் சிறிதளவு முன்னேற்றம் கண்டேன். என்னுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் நான் என்னை மையமாக வைத்து செயல்பட்டமையிலே உருவாகினர் என்பதை இப்பொழுது என்னால் ஒப்புக்கொள்ள முடிகிறது. கழிவிறக்கத்தால் என் மனதில் ஆழமாக படிந்திருந்த வெறுப்புகளை குறித்து அழுது புரண்டு கொண்டு இருந்ததால் எப்படி நான் அமைதியாக வாழ முடியும்? என் கோபம், பொறாமை, மன அழுத்தம், பயம், கவலை ஆகியவற்றை உருவாக்கும் தாழ முடியாத வழிகள் நியாயப்படுத்தி கொண்டே இருந்தால் என்னால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? ஒரு ஞானவான் கூறிய வசனம் இது: ஒரு மனிதனின் எண்ணம் போல் அவனது வாழ்வு அமையும். 6வது படிநிலை பகுதியில் செயல்படுகையில் மேற்சொன்ன வாசகத்தில் இருக்கும் அர்த்தத்தை அறிந்தேன். அந்த வாசகத்தில் உள்ள அர்த்தத்தை ஆழத்தை முழுமையாக அறிய என்னால் முடியவில்லை. இருப்பினும் அதனது மதிப்பை என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. மீட்படையும் பாதையில் ஒரு மனிதன் பயணிக்கையில் அவன் கொண்டிருக்க வேண்டிய மிக மிக மதிப்புமிக்க பண்பும் விருப்பமும் ஆகும். நான் என் வாழ்க்கையை ஓட்டிச் செல்லும் ஓட்டுநர் இடத்திலிருந்து கீழே இறங்க வேண்டும். நான் என் சொற்ப அறிவால் என்னை வழிநடத்த முயற்சிப்பது நிறுத்த வேண்டும். என் அறிவாற்றால் என் வாழ்க்கையை வழிநடத்துவதை விட்டுவிட்டு இறைப்பேராற்றின் நல்ல ஒழுக்கான வழிகாட்டுதலை என் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் வழிநடத்த நான் அனுமதிக்க வேண்டும். இதுவே 6 மற்றும் 7வது படி பரிந்துரையில் மைய கருத்து. 2 கொஞ்சம் ஆழமாக இருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்னைக்கு இதுவரையிலையும் பார்த்துருக்கோம். நாளைக்கு பிரார்த்தனை போய் அதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். நன்றி நண்பர்களே.